ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டோனட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது 100% ஹெல்த்தி அண்டு இதுக்கு குக்கிங் சுத்தமாக தேவையே இல்லை. ஈஸியாக ஒரு 2 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் நல்லா ஒரு பெரிய ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண பிறகு அந்த நடுவில் இந்த மாதிரி ஒரு கேப் வச்சு நம்ம அதை வெட்டி எடுத்துடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டோனட் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி எல்லா பீசஸ்லேயும் நம்ம வெட்டி எடுத்து வச்சுருவோம். ஸோ நம்ம எல்லா பீசஸ்லேயும் இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நான் இது மேலே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்ப்ரெட்டு தான் நான் தடவை போகிறேன். அதாவது பீனட் பட்டர். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் ஸ்ப்ரெட்லாம் நம்ம நிறையா கொடுப்போம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இடையில இந்த மாதிரி பீனட் பட்டரும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ இந்த ஆப்பிளில் இந்த பீனட் பட்டரை நம்ம எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். இந்த ஆப்பிள் கூட இந்த பீனட் பட்டர் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபியை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பழக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய ஜங்க் ஃபுட்டு தான் வந்துருச்சு. ஸோ ஜங்க் ஃபுட்டை நம்மளால் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணவே முடியாது. எங்கேயாவது வெளியே போகும்போது நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுக்குவோம். ஸோ வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்காக. இது கூட நான் டாப்பிங் பண்ணுறதுக்காக இங்கே ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹனி பீனட் பட்டர் கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் பிள்ளைங்க ஸ்கூலு விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புகிறீங்கன்னா அதுக்காகவும் இதை நீங்கள் செஞ்சு அனுப்பலாம். ஸோ அது மேலேயே நான் கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பம்கின் சீட்ஸ்லாம் பிள்ளைங்க தனியாக கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபி செய்யும்போது அது கூட நம்ம 1-2 டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துட்டா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ அதோடு நான் கொஞ்சமாக வாட்டர்மெலன் சீட்ஸும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக சியா சீட்ஸ் அது மேலே ஆட் பண்ணுறேன். ஸோ சியா சீட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் வகைகள்லாம் நம்மளுக்கு இப்போலாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ஹெல்த்துக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ரொம்ப நல்லது. ஸோ கடைசியாக நான் அது மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இருக்கிற ஹரிபரி வேர்ல்டில் இந்த மாதிரி நல்லதான விஷயங்கள்லாம் நம்ம நிறையா எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டோனட் ரெசிபி இங்கே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும், நம்ம இதை சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபியை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.